அன்பர்களுக்கு வணக்கம். ஞானசம்பந்த பெருமான் அருளிய அந்த கோளறு பதிகம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோளறு பதிகம் உருவாக காரணமாக அமைந்த சூழல், அந்த வரலாறு ஏற்கனவே நாம் கோளறு பதிகம் 1.0 அப்படிங்கிற தலைப்பில் நாம் வெளியிட்டிருந்தோம். இப்போ இன்னைக்கு அந்த கோளறு பதிகம் அதில் அந்த முதல் பாடலினுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பதிகத்தில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த இடர்கள், இன்னல்கள், யோக தடங்கல்கள், இது எல்லாத்தையும் மிக நுட்பமாக அலசி ஆராய்ச்சி அந்த இன்னல்கள், இடர்பாடுகள், மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், இதுகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் ஞானப்பால் உண்ட சம்பந்த பெருமான் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் பாடலை பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை அடுத்து நாம் பார்ப்போம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே மிகவே. இந்த திருப்பதிகம் பியந்தை காந்தாரம்ங்கிற பண்ணுல அமைஞ்சிருக்கிறதா சான்றோர் பெருமக்கள் சொல்லுவாங்க. இந்த பாடலில் வரக்கூடிய அந்த முதல் வரியே பாருங்களேன். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. முதல்ல அம்பிகையினுடைய துதியோடு தான் தொடங்குறாங்க. அம்பிகையினுடைய அந்த தோள்கள் எப்படி இருக்கான், வேன்னு சொன்னா மூங்கில குறிக்கும். நீங்க அந்த மூங்கில பார்த்தீங்கன்னா இளமை, பசுமை, திண்மை மூன்றும் அமைந்த ஒரு அழகான ஒரு தாவரம். அது அவ்வளவு அழகான தோள்களை உடையவள் எம்பிராட்டி உமா மகேஸ்வரி. அந்த அம்பிகையை எம்பிரான் சிவபெருமான் தன்னுடைய உடம்புல இடப்பாகத்தை ஒதுக்கி கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக தான் காட்சி அளிக்கிறார். இங்க ஞானசம்பந்த பெருமான் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா 3 வயசு குழந்தையா இருக்கும்போது சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்டுனவங்க அம்பிகை. அதனால அந்த அம்பிகையினுடைய பெயரை துதி செய்து தான் தொடங்குறாங்க இந்த பதிகத்தையே. தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து பாடல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அம்பாளும் சிவபெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அம்சத்தை சொல்லித்தான் தொடங்குவாங்க. இந்த பதிகத்தில் உள்ள அனைத்து பாடல்களுமே முதல் 2 அடிகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாமி பரமேஸ்வரனுடைய அழக, பரமேஸ்வரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பிராட்டியினுடைய அழக வர்ணிக்கிறதா தான் அமைஞ்சிடும். வேயுரு தோழிங்கிறது அம்பிகை. அந்த அம்பிகையை இடப்பாகத்திலே அமர வைத்திருக்கிற எம்பிரான். வேயுரு தோழி பங்கன் சிவபெருமானை குறிக்கும். தன்னுடைய உடம்புல சரிபாதி பங்கு கொடுத்தவர் அம்பாளுக்கு சிவபெருமான் தான். இடப்பாகத்தில் கொடுத்ததுனால தான் இட ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் பேர் பாருங்க, சலுகைகள் கொடுக்கறது பெண்களுக்கு 50% இட ஒதுக்கீடு அப்படிம்பாங்க. அவரைத்தான் இங்க ஞானசம்பந்த பெருமான் வேயுரு தோழி பங்கன் அப்படிங்கிறார். விடமுண்ட கண்டன் அடுத்த வார்த்தை. தேவர்களுக்கு மூப்பப்பிணி சாக்காடு வராமல் இருக்கணும்னு சொன்னா நீங்க திருப்பார்கடல்ல மந்தார மலையை மத்தா போட்டு வாசுகி பாம்பை கையிலா வச்சு கடைஞ்சிங்கன்னா அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை உண்டா தேவர்களுக்கு மூப்பப்பிணி சாக்காடு வராது அப்படின்னு ஆலோசனை சொன்னவரே நம்முடைய சுவாமி தான், சிவபெருமான் தான். அப்படி கடையிற போது தலை பக்கத்துல அசுரர்கள், வால் பக்கத்துல தேவர்கள் இருந்து கடைஞ்சாங்க வாசுகிய கயிறா போட்டு. அசுரர்கள் அந்த தலைப்பக்கத்துல அவங்க கொடுத்த அழுத்தத்தினால வாசுகி பாம்பு நஞ்ச கக்கிருச்சு பார்க்கடல்ல. பல காலம் அப்படி கடைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அதனால ஏற்பட்ட வெப்பம் கடல்ல, அதுக்கு பேர் காலாக்கினின்னு பேர். வாசுகி பாம்பு கக்குன நஞ்சு ஆழம், கடல்ல ஏற்பட்ட அந்த அக்கினி கால அக்கினி, இந்த ஆழமும் காலமும் சேர்ந்து ஆழகால விஷமா மாறி இந்த பிரபஞ்சத்தையே அச்சுறுத்திச்சு. சகல ஜீவராசிகளும் அச்சத்துக்கு உட்பட்ட அந்த நேரத்தில் தேவர்களும் அசுரர்களும் சகல ஜீவராசிகளும் அல்லோல கல்லோலப்பட்ட அந்த நேரத்தில் சிவபெருமான் சுந்தரரை அனுப்பி அந்த ஆழகாலத்தை திரட்டி கொண்டுட்டு வா அப்படின்னார். சிவபெருமானுடைய சகா சுந்தரர் அந்த ஆழகாலத்தை திரட்டி கொண்டு வந்து நந்தியம்பெருமான் மூலமாக கொடுத்து சுவாமி கிட்ட கொடுத்த உடனே அவர் வாங்கி அருந்தினார். விபரீதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எம்பிராட்டி அம்பிகை தம்முடைய திருக்கரங்களால் சிவபெருமானுடைய தொண்டையில் வச்சு அழுத்துனாங்க.
அந்த ஆலகாலம் உள்ளே இறங்காம தொண்டையிலேயே தங்கிருச்சு. அதனால தான் சிவபெருமானுக்கு பேர் விடமுண்ட கண்டன். கண்டம்னா கழுத்து, கழுத்துலேயே அந்த விஷம் தங்கிக்கிருச்சு. அதனால தான் இங்கே ஞானசம்பந்த பெருமான் அந்த நிகழ்ச்சியை தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறாரு. விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. அடுத்த வார்த்தை, சிவபெருமான் ஒரு இசை பிரியர். சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக ராவணேஸ்வரன் தன்னுடைய குடலை உருவி அதை நரம்ப ஆக்கி சாமகான இசைச்சு தான் சிவபெருமானுடைய அருளை பெற்றாங்கிறதுக்கெல்லாம் வரலாறுகள் இருக்கு. முதல் சிவபெருமான் உருவாக்கியது அந்த வீணை. அதுக்கு பேர் ருத்ர வீணைன்னு பேர். பின்னால ஏற்பட்ட இசைக்கருவிகள், நரம்புகளை கொண்டு இசைக்கக்கூடிய இசைக்கருவிகள், கம்பியை கொண்டு இசைக்கக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாம் உருவாவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது இந்த ருத்ர வீணைன்னு சான்றோர்கள் சொல்லுவார்கள். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, மிக நல்ல வீணை தடவி. மிக நல்ல வீணை. இறைவன் ஒளிமயமானவன், இறைவன் ஒளிமயமானவன், இறைவன் இசைமயமானவன். அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே சம்பந்த பெருமான் மிக நல்ல வீணை தடவி. அடுத்த 2வது அடியில் சொல்ற போது சொல்றார் பாருங்க, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். மாசரு திங்கள்ங்கிறத இங்கே சந்திரபாவானை குறிக்கிறார். சந்திரபாவானை குறிக்கிற போது மாசரு திங்கள்ங்கிறார். மாசுன்னா அப்போ குற்றமுள்ள சந்திரனாகவும் இருந்திருக்கிறாரு. அந்த குற்றம் நீக்கப்பட்ட சந்திரனை தான் தன்னுடைய தலைமுடி மேல சிவபெருமான் அணிஞ்சிருக்கிறார். தச்சனுக்குரிய பெண்கள்ல ஒரு 27 பெண்களை சந்திரன் மணந்து வாழ்ந்த போது ரோஹிணிங்கிற பெண்ணோட மட்டும் அதிநேசம் கொண்டு அதிகமான அன்பு வைத்து மற்றவர்களை புறக்கணித்து அவர் வாழ்ந்ததுனால ஏற்பட்ட குற்றம். தச்சன் சாபமே போட்டுட்டான். உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேசஸ் அந்த ஒளி மங்கி போக கிடவுதுன்னு சாபம் போட்டுட்டான். அதை சிவபெருமானுடைய ஆலோசனைப்படி பூமண்டலத்தில் வந்து சிவ ஆலயங்களை எல்லாம் வழிபட்டு அந்த சாபத்தை சிவபெருமான் மூலமாக நீக்கி கொண்டதுனால தான் மாசரு திங்கள்ங்கிறார். 3ஆம் பிறை அமாவாசை முடிந்து அந்த 3ஆம் நாள் ஏற்படக்கூடிய அந்த பிறைச்சந்திரன், அந்த பிறைச்சந்திரனையும் கங்கை, தெய்வ கங்கைன்னு பேரு, வானுலகத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதி. பகீரதங்கிறவன் கடும் தவம் பண்ணி தன்னுடைய முன்னோர்களுடைய அத்திகளை கரைப்பதற்கு அந்த தெய்வ கங்கை யாரு பூமண்டலத்துக்கு வர வேண்டும்னு வேண்டுமான். இந்த பூமண்டலத்தில் தான் இறங்கும் போது அதை தாங்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு தான் உண்டு. நீ அவரை எண்ணி தவம் இருந்து அவருடைய அனுமதி பெற்றால் இறங்குறேன்னு இறங்கினாங்க. அது தனி வரலாறு. அதை சிவபெருமான் தன்னுடைய கூந்தல்ல தன்னுடைய தடாமுடியில தாங்கி இறக்கினார் பூமண்டலத்தில். அதனால சிவபெருமானுடைய அந்த முடி மேல பிறைச்சந்திரனும் இருக்காங்க, கங்காதேவியும் இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதைத்தான் இங்கே ஞானசம்பந்த பெருமான் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் அம்பிகையை தன் இடப்பாகத்திலே கொண்டு அண்ட சராசரங்களை காப்பதற்காக ஆழகால விஷத்தை உண்டு மிக நல்ல வீணை தடவக்கூடியவனாக இசை பிரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய தலைமுடி மேலே பிறைச்சந்திரனையும் கங்காதேவியையும் அணிந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து குடியிருக்கிறாரு அப்படின்னு அப்பர் சுவாமிகள்கிட்ட சொல்றாரு ஞானசம்பந்தர். அப்பர் சுவாமிகள்கிட்ட சொல்றது மாதிரி இந்த உலகத்துல மரண பயம், நோய் பயம், கிரக பயம், வாழ்க்கை முழுவதும் அச்சம் 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 என்று வாழக்கூடிய இந்த மானிட பிறவிகளுக்கு அச்சம் தவிர் என்று ஆறுதல் கூறும் முகமாக அப்பர் சுவாமிகளுக்கு சொல்றது மாதிரி சொல்றார் சம்பந்த பெருமான். அந்த மாதிரி என்னுடைய உள்ளத்திலே புகுந்து சுவாமி குடியிருக்கிறதுனால இந்த உலகத்துல எந்த ஒரு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் தடங்கல்களுக்கும் நான் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அடுத்த அடியில சொல்றார் பாருங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2 முதல்ல சொன்ன அந்த 7ம் கிரகங்களின் பேராகவும் வரும். ஞாயிறு கிழமை, திங்கள் கிழமை, செவ்வாய் கிழமை, புதன் கிழமை, வியாழன் கிழமை, வெள்ளி கிழமை, சனி கிழமை, 7 கிழமை. இந்த 7 கிழமைகளுக்கும் பேர் கொடுத்த அந்த ஞாயிறுங்கிறது சூரியனை குறிக்கும், திங்கள்ங்கிறது சந்திரனை குறிக்கும், செவ்வாய்ங்கிறது அங்காரகன் என்கிற அந்த செவ்வாயை குறிக்கும், புதன்கிறது
சௌமியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் கிரகத்தை குறிக்கும். வியாழங்கிறது குரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை குறிக்கும். வெள்ளிங்கிறது சுக்கிர பகவானை குறிக்கும். சனிங்கிறது அந்த மந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் ஆகிய சனீஸ்வரனை குறிக்கும். ஆக இந்த 7 கிரகங்களோட பாம்பு 2. ராகு ஒரு பாம்பு, கேது ஒரு பாம்பு. பாம்பு கிரகம் தான். ஸ்வர்ணபானு அப்படிங்கிற ராட்சசன் அந்த திருப்பார்கடல் கடைஞ்சு அதில் கிடைச்ச தேவாமிர்தத்தை பங்கு போடுற போது அவன் செஞ்ச ஆள்மாறாட்டத்தினால மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து அங்கே பங்கு பிரித்து கொடுத்த போது அவங்களால தண்டிக்கப்பட்டு தலை வேற முண்டம் வேற ஆகி ராகு கேதுன்னு சொல்லி 2 பாம்பு கிரகங்களாக மாறின புராணம் அது தனி. அதை இங்கே ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். இந்த கிழமைகள் 7 நாள் வரக்கூடிய தோஷங்கள் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அங்கே சூலம், திங்கக்கிழமை இங்கே சூலம், ஞாயிற்றுக்கிழமை கரிநாள், செவ்வாய்க்கிழமை யமகண்ட நாள், மரண யோக நாள், மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள்னு இந்த நாள்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அது என்னை ஒன்றுமே பண்ணாதுங்கிறார். ஏன்னு சொன்னால் சுவாமி என்னுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே அந்த கிரகங்களோ அந்த கிழமைகளோ அந்த கிழமைகளில் ஏற்படக்கூடிய தோஷங்களோ என்னை ஒன்றுமே செய்யாதுங்கிறார். அதே மாதிரி இந்த 9 கிரகங்கள் தான் இந்த 12 ராசி மண்டலங்களை ஆட்சி வீடுகளாக வச்சு, உச்ச வீடுகளாக வச்சு, நீச்ச வீடுகளாக வச்சு தனி மனித வாழ்க்கையில் விளையாடுறவங்க அவங்க தான். இந்த 9 கிரகங்கள் தான். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதியாக வந்து அவன் தசை நடத்தினான்னா அவன் காலத்தில் சொல்ல முடியாத துன்பங்கள். சனீஸ்வரன் ராசி ரீதியாக அஷ்டமத்துக்கு வந்தார்னா, ராசி ரீதியாக 7 சனி பிடிச்சார்னா அந்த ஜாதகனை போட்டு மாட்டி வதக்கிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி அம்பிகையை இடைப்பாகத்தில் கொண்டு அர்த்தநாரீஸ்வரனா காட்சி அளிக்கக்கூடிய எம்பிரான் சிவபெருமானோட உள்ளத்திலே இருக்காங்களே. அதனால இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, 7 சனி இல்லை சந்திராஷ்டமம், நீங்கள் எந்த கிழமையை பற்றியும் எந்த கிரகங்களை பற்றியும் எந்த ராசி மண்டலங்களை பற்றியும் துளியும் கவலைப்பட வேண்டியதில்லையே அப்படிங்கிறார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிவாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. ஆசுனா குற்றம், ஆசு அரு அப்படின்னா குற்றம் இல்லாத அவைகளாக மாறுதுங்கிறார் கிரகங்கள். அது அஷ்டமாதிபத்திய தோஷத்தில் இருந்த கிரகமாக இருக்கட்டும், இல்லை கேந்திராதிபத்திய தோஷத்தில் உள்ள கிரகமாக இருக்கட்டும், இல்லை மாரகாதிபத்திய தோஷம் உள்ள கிரகமாக இருக்கட்டும், எந்த ஆதிபத்திய தோஷம் இருந்தாலும் அது இந்த சிவன் அடியார் ஒன்றுமே செய்யாதுங்கிறத தான் இந்த 4ஆவது அடியில் சொல்கிறாரு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்போ கிழமைகளால் வரக்கூடிய தோஷம் துன்பங்கள், கிரகங்களால் வரக்கூடிய தோஷம் துன்பங்கள், ராசி மண்டலங்களால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகப்படி ஏற்படக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள், இது எதுவுமே ஒரு ஜாதகனை அண்டாது, ஒரு ஜாதகனை துன்பத்துக்கு உட்படுத்தாது. ஆனால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவன் ஒரு சிவனடியாராக இருக்கணும், உண்மையான சிவனடியாராக இருக்கணும். அப்போ ஒரு அடியார் தன்னுடைய உள்ளத்தை கோயிலாக எப்படி மாற்றுறது, அதுக்கு ஏதாவது உபாயம் உண்டா அப்படிங்கிறத பற்றி அதை சொல்லிட்டு இனி அடுத்த பாடலில் நட்சத்திரங்களை பற்றி மிக தெளிவான துல்லியமான, நட்சத்திரம்னா எத்தனை பேர் பயந்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ என்னுடைய ஜாதகப்படி இன்னைக்கு வந்து விபத்து நட்சத்திரம் நடக்குது, என்னுடைய ஜாதகப்படி இன்னைக்கு வந்து பிரத்யேக நட்சத்திரம் நடக்குது, என்னுடைய ஜாதகப்படி இன்னைக்கு வந்து வத நட்சத்திரம் நடந்துக்கிட்டு இருக்கு, பயப்படுவாங்கல்ல. அந்த அச்சம் தவிர்ப்பதற்கு என்ன உபாயங்கிறத அடுத்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கத்தை நாம் வந்து அடுத்த பதிவில் தருவோம். ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியத்தை தர்றபோது ஒவ்வொரு பாடல்லையும் தனித்தனி பிரச்சனைகளை அலசி ஆராயிறாங்க. நீங்கள் தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வு காண்பதற்கு கூட தனி ஒரு பாடலை கூட நீங்கள் பயன்படுத்தி தினமும் பிரேரணை செய்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான உபாயங்கள் இந்த பதிகத்தில் உண்டு என்பதனை நீங்கள் கவனமாக என்னுடைய பதிவை கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலை நாம் ஓதி உணர்ந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான உபாயங்கள் இந்த பதிகத்தில் உண்டு என்பதனை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எனவே அன்பர்கள் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.